பாசமிகு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் செழிப்புடன் எழுச்சியுடன் தமிழுடன் வாழிய வாழியவே வெற்றி மேல் வெற்றி வந்து சேர அவனை வாழ்த்துகிறேன். ஒரு முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை என்னன்னா, தமிழ் புத்தாண்டு. அப்போ மரவேலடிகள் என்ன பண்ணாரு, எப்போ 1936 தமிழ் புத்தாண்டு தை மாதம் தான் வைக்கணும், தான் தமிழில் புத்தாண்டுனாரு. இது பஞ்சாங்கத்து அது இதே வெள்ளக்காரன் போடுறதுல இருக்குது, பிராமின் பஞ்சாங்கம் போட்டிருக்காங்க. அதுபடி தான் இப்போ நம்ம தமிழ், நான் அதை நிறுத்தணும் சொல்ல. இப்போ எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் எல்லாருமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்றோம். அப்படியே இருக்கட்டும், நான் எதையுமே மாற்ற மாட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மதங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றியது தமிழ் மொழி. தமிழ் மொழியில் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். இப்போ ராமநாதபுரத்துக்கு முஸ்லீம்லாம் பார்த்தா இஸ்லாமானவர்கள், அவங்களும் தமிழர்கள் தான். முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், புத்திஸ்ட் இருக்காங்க, ஏத்திஸ்ட் இருக்காங்க, எல்லாம் தமிழர்கள் தான். அன்பு கூர்ந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன கோரிக்கைன்னா, தமிழ் புத்தாண்டு அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ் மொழி காப்பாற்றப்படும்னா அது ஈழத்தமிழர்கள் தான். ஈழத்தமிழர்லாம் பண்ணிட்டாங்க, எல்லா ஊர்லேயும் போயிட்டு தமிழ் சங்கத்தை அழைப்பாங்க. அப்புறம் நம்ம ஊர் கோயில் கட்டுவாங்க, பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகை கொண்டாடுற போது ஹெரிட்டேஜ் மந்த் எதுனா தை மாதம். இப்போ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா 3 கண்ட்ரி ஹெரிட்டேஜ் மந்த், நேஷனல் ஹெரிட்டேஜ் மந்த்னு போட்டாங்க. அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்கும் ஹெரிட்டேஜ். தமிழ் ஹெரிட்டேஜ் ஆஸ்திரேலியாவிலையும் இங்கிலாந்துலேயும் கனடாலையும் வந்துடுதுன்னா என்ன அர்த்தம்? அதனால் இந்த கோரிக்கை உடனடியாக வருது. என் நண்பர் புருஷோத்தமன் மூலம் அனுப்புகிறேன் உங்களுக்கு. என்னன்னா, தமிழர் புத்தாண்டு எப்படின்னா தை மாதம் 1 தேதி தமிழர் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு இல்லை, தமிழ் புத்தாண்டுனா கிளாஷ் வருது. எதுவும் கிளாஷ் தான் முன்னேறாது. அப்போது தமிழ் புத்தாண்டு ஒரு முஸ்லீம், கிறிஸ்டின், தமிழர்கள்லாம் கொண்டாட முடியாது. ஏன்னா அது இந்து பண்டிகை, இந்துக்கள் கொண்டாடுறோம். வாட் அபௌட் அதர்ஸ்? வின் வின், நம்மளுக்கு வின், எல்லாருக்கும் வின். ஆகவே என்ன பண்ணுங்க, தயவுசெய்து இந்த தை மாதம் முதல் நாளை தமிழர் புத்தாண்டு கோரிக்கை வைக்கிறேன். இது உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். இதை பண்ண உடனே என்ன பண்ணுங்க, இது எப்படி கொண்டாடணும் சொல்ல ஆசைப்படுறேன். ஹாங்காங்கில் 4 வருஷம் இருந்தேன். இந்த சைனீஸ் நியூ இயர் 5-6 நாள் கொண்டாடுவாங்க. ஸ்தம்பிச்சிடும், எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். அப்படி கொண்டாடுவாங்க சைனீஸ். அது சைனீஸ் நியூ இயர் இதுதான். என்னது, சைனா குடிமக்களுடைய நியூ இயர். அவ்வளோதான். நீங்கள் தமிழர், ஏன்னா தமிழர்கள் இவங்கெல்லாம் நம்ம இந்த இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், எல்லா மதம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றிய மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி 10,000 வருஷம் போகுது. அப்புறம் அந்த மதங்கள்லாம் கிடையாது. தயவுசெய்து அன்பான வேண்டுகோள் என்னன்னா, தமிழர் புத்தாண்டு தை மாதம் முதல் நாள் உலகம் முழுவதும் தமிழர்கள், என் தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள், இடம்பெயர்ந்த தமிழர்கள், மலேசியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க, இலங்கையிலிருந்து போனவங்க, சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து போனவங்க, அந்த ஊர்லேயே இருக்கவங்க, மொரிஷியஸ், தமிழ் எத்தனை நாட்டில் இருக்காங்க. எல்லாரும் இருக்கிற நாடாக இருக்கட்டும், குடியேறிய நாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரே நாள் தை மாதம் முதல் நாள் தமிழர் புத்தாண்டு. இதை செய்வீங்க, இது சரித்திரம் படைக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.